சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் வருடம் உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் ஈடேறணும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல செல்வம், அதே போல் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் பரிபூர்ணமாக நல்ல மனசுக்கு விருப்பப்படி நடக்கணும். அதே போல் குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடமாக வருதுங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி இருக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி அப்படி இருக்காது, அல்லது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது, அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது. இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, இப்படி ரெண்டு இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் பொதுவாக உள்ள ஒரு நியதி. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. தாரா கிரகங்களாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், புத பகவான், அதே மாதிரி குரு பகவான், அடுத்தது சுக்கிர பகவான், சனி பகவான், எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. இதுல ஒரு டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் ஒரு கிரகத்துல ஒரு வீடை தாண்டி ஒரு ராசியை தாண்டி அடுத்த ராசி வரைக்கும் போறாரு. 3 ராசிக்கு அவர் போறாரு. இதே 2026 அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இதை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே நீங்க என்ன சொல்லலாம்னா, அது இருக்கட்டும் சுவாமி, அது எப்படியோ போட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணும், எங்க ராசிக்கு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்க கேட்கக்கூடியது எனக்கு புரியுது. அதனால உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத தெளிவா இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கிரக சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல நடக்கக்கூடியதே சனி பகவானினுடைய பயிற்சி தான் நடக்குது. சரியா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கால புருட தத்துவத்தில் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீடு காலபுருடத்தினுடைய கடைசி வீடு அதுதான் மீனம் தான். அந்த மீனத்துக்கு அவர் மாறுறாரு. இந்த மாறக்கூடிய விஷயத்தினால எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்களினுடைய பயிற்சினால எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம், இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியானது தான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலனும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அநேக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவகிரக கோவில்கள் எல்லாத்துலேயும் சரி, திருக்கடையூர் கோவில் நம்ம சாந்தி கல்யாணம் செய்யக்கூடிய கோயிலாகட்டும், அதே மாதிரி ஆதீனகர்த்தர்களுடைய கோவில்கள் எல்லாத்துலேயுமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் செய்கிறோம். அதனால் நாமும் இந்த வாக்கிய முறைப்படி தான் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த வருடத்திற்கான பலன் 2020ற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போம். தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வருடமாக வருது. இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு, என்னங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். இதில் முதல் பகுதி ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த மத்தியம காலமாக சொல்லக்கூடியதான வருடங்கள், அதாவது கொஞ்சம் ஏப்ரல், அப்புறம் அதுக்கப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 5 மாதங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாகவும் இருக்கு. செப்டம்பர் இதுவும் கூட சேர்த்துக்கலாம். 6 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதன் பிறகு வரக்கூடியதான ஒரு 3 மாதம், முன்னாடி வரக்கூடிய 3 மாதம், கடைசியில் வரக்கூடிய 3 மாதம் உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. ஏங்கிறதையும் நான் தெளிவாக சொல்றேன். முதல்ல வரக்கூடிய 3 மாதத்துல இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்காரு. அடுத்து வரக்கூடிய இடத்துல சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியில போயிடுவாரு. சரிதாங்க, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில போறதுக்கு எப்படிங்க இன்னும் அதான் இருப்பாரு, இன்னும் 2.5 வருஷத்துக்கு மேல இருப்பாரு, அதுக்குள்ள எப்படி இன்னும் 6 மாசத்துல நல்ல பலன் வந்துடும் சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த குரு பகவான் அவர் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய
அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவார். அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாருன்னா அது கெட்டதாச்சே, அதை எப்படி நல்லதுன்னு நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். அந்த சனி பகவானை பார்க்கறது ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 10ஆம் மாதம் செப்டம்பர் மாதத்தோட கடைசிக்கு மேல அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு மாறிடுவார் அதிசாரமாக. அதனால உங்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டு. இந்த நடுவில் வரக்கூடிய 6 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், இந்த காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல காலமாக வருகிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதாவது தனுசு ராசிக்காரங்க இப்போ உள்ள காலம் அந்த மத்தியமாக வரக்கூடிய 6 மாத காலத்துல புதிய செயல்களிலே ஈடுபடுறதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அதனால புதிய செயலில் ஈடுபடக்கூடாதுன்னா வேலை கூட போகக்கூடாதா, ஒரு கையெழுத்து கூட போடக்கூடாதா, வீட்டிலேயே உட்காந்துடலாம், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அதற்கு முன்பாகவே என்னென்ன செய்யணுமோ அதற்கு உண்டான விஷயங்களை நீங்க பிளான் பண்ணிடணும். ஒரு புயல் காத்து வர்றது, திடீர்னு ஒரு புயல் காத்து வருது, அதனால நம்ம என்ன செய்வோம், வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போக மாட்டோம். அதுக்கு நம்ம வேலையை பார்க்காமலே இருந்துருவோமா, ஆன்லைன்ல வேலையை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம், இல்லைன்னா ஃபோன் மூலியமா ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம சாப்பிடாம இருந்துருவோமா, அதுக்குன்னு காய்கறி வெளியில போய் வாங்க முடியலங்கிறதுக்காக நம்ம எதுவுமே சாப்பிடாம இருந்துருவோமானா இருக்க முடியாது. என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம ரன் பண்ணியிருப்போம். அப்படிலாம் இல்லைன்னா கருடான சுற்றி சாப்பிட்டு இருப்போம், வத்தல் பொரிச்சு சாப்பிட்டு இருப்போம். இல்லைனா என்ன அதுக்கு முடியுமோ, வத்த குழம்பு, சாதா குழம்பு இல்லைன்னா வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு இருப்போம் இல்லையா. அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க போறது இல்லை, அதுக்குன்னு நம்ம எதுவும் செய்யப்படாது இல்லை. அதே மாதிரி தான் நமக்கு சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறனால எதையுமே செய்யக்கூடாது, எதையுமே ஈடுபடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்கோ. அதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு செயல்படணும் ஒண்ணு. அல்லது அதற்கு முன்பாகவே, இந்த காலத்திற்கு முன்பாகவே அதற்கெல்லாம் நீங்க தயாராக பிளான் பண்ணி வச்சிடணும். எப்படி மழை காலம் வருவதற்கு முன்பாகவே ஒரு எறும்பு அதற்கு தேவையான அந்த மழை காலத்திற்கு தேவையான தீனிகளை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே சேமித்து வைக்கக்கூடிய பழக்கத்தை மனிதர்களுக்கு கத்து தருதோ, அதே மாதிரி வெள்ளம் வரும் முன் அணை கட்டு அப்படிம்பாங்க பெரியவங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வரக்கூடிய இந்த 6 மாதத்திற்கு முன்பாகவே அதற்கு தேவையானபடியான சில விஷயங்கள், அதற்கு சாதகமான பல நன்மைகள் அல்லது ஆரம்பிக்க வேண்டிய பல விஷயங்களை எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு தயார் பண்ணி வச்சிடணும். அதுலேருந்து உங்களுக்கு நல்ல காலம், அதுலேருந்து முன்னாடியே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குது. அந்த காலத்துல அந்த மத்தியமாக வரக்கூடிய 6 காலத்துல கொஞ்சம் நிதானமாக போகிறது. அதாவது கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா 9ல குரு மாறின பிறகு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், அபரிமிதமான தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும், பல நன்மைகள் இருக்கும். குறிப்பாக புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும், அல்லது வீட்டின் பேர்ல கடன் இருந்தால் அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடியதான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதனால பல நன்மைகள் ஏற்படும். கல்யாணம் நடக்கும், குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த காலத்துல சனி பகவானை கும்பிட்டுவாங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை போட்டு வந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. சிவாய நமः.